மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை சுவையாக ரொம்ப எளிமையாக இன்றைக்கி செய்ய போகிறோம். சில குழந்தைங்க மட்டன் சரியாக சாப்பிட மாட்டாங்க. கோலா உருண்டையாக பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தியா கிச்சன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். மட்டன் வாங்குகிற கடையில் கோலா உருண்டை செய்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா கொத்தி கொடியாக வெட்டி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் கைமான்னு சொல்லுவாங்க. கேட்டு வாங்கிக்கோங்க. 1/4 கிலோ மட்டனை நல்லா கொத்தி பொடிசாக நறுக்கி வாங்கியிருக்கோம். லேசாக தண்ணியில் கழுவிக்கலாம். உருண்டை செய்ய முக்கியமானது தண்ணியை நல்லா வெளியேற்றிடணும். நல்லா பிழிஞ்சு தண்ணியை பூரா வெளியேற்றிடுங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை செய்ய அதோடு சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் அரைச்சிக்கலாம். முதல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் பொரிகடலையை அரைச்சிக்கோங்க. அதை தனியாக வச்சிடலாம். இப்போ தேங்காய் துண்டுகள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் இதை போட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சதோட 2 பல் பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், போட்டு ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கறியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூனுக்குள்ளே போட்டுக்கலாம். மட்டன் பாதி அளவு எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம். அரைச்சதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மீதமுள்ள மட்டனையும் போட்டு அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மட்டனோட சேர்த்துக்கலாம். மட்டனோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பொரிகடலை பொடியை சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டதோடு இல்லாமல் நல்லா பிசையணும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைய நமக்கு உருண்டைகள் நல்லா கிடைக்கும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசையலாம். இப்போ நம்ம மட்டன் நல்ல பதமாக ரெடி ஆயிடுச்சு. கோலா உருண்டை செய்ய ஆரம்பிக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. 75 ml எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெயை 4 நிமிஷம் நல்லா சூடு பண்ணலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். உருண்டை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்ச்சிக்கிட்டு சின்னதாக நல்லா உருட்டி அழகாக ஒரு சின்ன உருண்டை பிடிச்சிருக்கோம். ஒவ்வொரு உருண்டையாக செஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டுகிட்டே இருக்கணும். ஒன்றுன்னா சேர்க்கலாம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. உருண்டையை திருப்பி பரட்டி போட்டுக்கணும். நம்ம வீட்டில் குழந்தைங்க கறி வடைன்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. கறி உருண்டை நமக்கு நல்லா வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக இப்படி பரட்டி விட்டுக்கிட்டே வேக விடுங்க. வேகட்டும். இப்போ நமக்கு முதல்ல நம்ம போட்ட அந்த 4 உருண்டைகள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை தனியாக எடுத்துக்கலாம். மீதமுள்ள உருண்டைகளை நல்லா வேக விடலாம். அப்பப்போ வேக நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். மற்ற உருண்டைகளையும் தொடர்ந்து எண்ணெயில்
பொரிச்சிட்டே இருக்கலாம். கறியை தட்டி போட்டு இப்படி நம்ம வடை மாதிரியும் செய்யலாம். மீதமுள்ள உருண்டைகள் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக அழகாக நமக்கு மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். மட்டன் பிடிக்காத குழந்தைகள் கூட ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.